தாமிரபரணியில் கரைபுரளும் வெள்ளத்தால் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் மூழ்கிய தரைப்பாலம். ஆற்றில் வினாடிக்கு 70,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் செல்வதால் அச்சத்தில் மக்கள். தொடர் மழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம். இடுப்பளவு தண்ணீரில் தத்தளித்தபடி வெளியேறிய மக்கள். கனமழை எச்சரிக்கையால் திருச்செந்தூர் கோயிலுக்கு இன்று வரவேண்டாம் என பக்தர்களுக்கு அறிவுரை. வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றிய காவல்துறை. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கரும்புகள். சேரன்மாதேவி அருகே நெல், வாழை உள்ளிட்ட 3000 ஏக்கரில் இருந்த பயிர்கள் சேதம். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் திறக்கப்பட்ட உபரி நீரால் வெள்ளக்காடான கிராமங்கள். பாதுகாப்பான இடங்களை தேடி தண்ணீரில் மிதந்து சென்ற மக்கள். கனமழையால் தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் சேதம். அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தென் மாவட்ட மழை பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆய்வு. பாதிப்புகளை கணக்கிட்டு விரைவில் நிவாரணம் வழங்க ஆட்சியர்களுக்கு உத்தரவு. சென்னை புழல் ஏரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் குளம் போல மாறிய மாதவரம். வடபெரும்பாக்கம் பிரதான சாலை. பூண்டி நீர்த்தேக்கத்தில் 16,000 கன அடி நீர் திறப்பதால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்பு. நாளை மறுநாள் நாகை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. கோவில்பட்டி சிறுவன் மரண வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் கைது. பாலியல் தொல்லை கொடுத்ததில் சிறுவனுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல். உடல்நலக் குறைவால் காலமான காங்கிரஸ் மூத்த தலைவர் EVK இளங்கோவனின் உடலுக்கு தலைவர்கள் அஞ்சலி. சென்னை முகலிவாக்கத்தில் இன்று மாலை இறுதிச் சடங்கு. பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று நடைபெறுகிறது அதிமுக பொதுக்குழு கூட்டம். சென்னை வானகரத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடு. மதுரை மத்திய சிறையில் போலி ரசீது தயாரித்து 1,63,00,000 ரூபாய் மோசடி. சிறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. கன்னியாகுமரியில் கார் விபத்தில் நூலிழையில் உயிர் தப்பிய பெண். பதைபதைக்க வைக்கும் CCTV காட்சி. நேரம் கிடைத்த போதெல்லாம் அரசியல் சட்டத்தை காங்கிரஸ் கட்சி வேட்டையாடியதாக பிரதமர் மோடி கடும் தாக்கு. ஒரு குடும்பம் மக்களின் உரிமைகளை நசுக்கியதாகவும் மக்களவையில் குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சட்டத்தை காக்க எதிர்க்கட்சிகள் போராடி வருவதாக மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு.
அரசமைப்புக்கு மாற்றாக மனுதர்மத்தை தூக்கி பிடித்தவர் சாவர்கர் என்றும் விமர்சனம். டெல்லி செல்லும் போராட்டத்தை மீண்டும் தொடங்கிய விவசாயிகள். ஷம்பு எல்லையில் தண்ணீரை பீச்சி அடித்து தடுத்து நிறுத்திய காவல்துறை. மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க. முதல் வெளிநாட்டு பயணத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமரை சந்திக்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழையால் பாதிப்பு. இரண்டாம் நாள் ஆட்டத்தில் 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 75 ரன்களை கடந்த ஆஸ்திரேலியா. கனமழை காரணமாகவும் அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள் 3 நாட்கள் ஆகியும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வெள்ளம் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் குளம் போன்று மழைநீர் தேங்கியிருப்பதால் பயணிகள் கடும் சிரமத்தை சந்திக்கின்றனர். நெல்லை மாவட்டத்தில் கனமழையால் சுமார் 3000 ஏக்கர் அளவிலான பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனைகள் தெரிவித்துள்ளனர். வாழை திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்த ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புளியங்குளத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பிலான வாழை மரங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. புளியங்குளம் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நெல்லை ஸ்ரீவைகுண்டம் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாகவும் விரைவில் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கே.ஏ. நேரு உறுதியளித்துள்ளார். பாதிக்கப்பட்டது மொத்தம் நெல் இது பாதிக்கப்பட்டிருக்கு, வாழை பாதிக்கப்பட்டிருக்கிறது, பயிர்கள் கம்பு ஒரு சோளம் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கணக்கெடுக்கிறோம். கலெக்டர் கணக்கு எடுத்துட்டு இருக்காரு. எல்லாம் உரிய முறைப்படி முதலமைச்சருக்கு தெரிவித்து விவசாயிகள் கொண்டு வந்து கொடுக்குறோம். மாடு இறந்தது, இந்த கடைகள் ஏதாவது வீடுகள் ஏதாவது சேதப்பட்டிருக்கிறதுக்கு அதையும் கணக்கெடுத்திருக்கோம். அதுக்கு உள்ள பணம் கொடுக்கும். காட்டாற்று வெள்ளம் காரணமாக முண்டந்துறை வனப்பகுதியில் உள்ள அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் புகுந்ததால் செங்கனூர் கிராமம் தனித்தீவாக மாறியது. 4 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை இருப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குற்றாலத்தில் 3வது நாளாக வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டியது. ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் அடித்து வரப்பட்ட யானைக்குட்டி குறித்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மேலும் தென்காசி ராமநதி அணை முழுவதுமாக நிரம்பியதால் வினாடிக்கு 500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் சுமார் 300 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் மங்களகிரி விளக்கு அருகே காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. சூசை பாண்டியபுரம் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சிதம்பராபுரம் கிராமத்தில் காட்டாற்று வெள்ளம் புகுந்ததால் 5க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. மின்சார கம்பம் முறிந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 40க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளில் 23 ஆடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. விளாத்திக்குளம் அருகே 5000 ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ட்ரான உடனே இதுல இருந்து காடலோடி பெருக்கா, வேம்பார் பெருக்கா பூராத்தையுமே அழிச்சிருது. இந்த ஓடையை சரி செய்யணும். அதே மாதிரி இந்த ஓடை தூர்வாரப்படாதனால தான் அந்த தண்ணி பூராமே விளைநிலங்கள்ல பாஞ்சு எல்லா நிலங்களுமே ஆண்டுதோறும் இந்த மாதிரி நிலைமையில நாங்கள் சந்திக்கிறோம். புன்னைக்காயலில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அருகில் உள்ள மாதா கோவிலில் தஞ்சம் அடைந்துள்ளனர்.
அவர்களுக்கு உறவினர்களின் வீடுகளிலிருந்து உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குடும்பக்காரவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தண்ணி வராத வீட்டுல இருந்து சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மகன் தான், அந்த மகன் இறந்துட்டா. நான் என் தங்கச்சி வீட்டுல தான் நான் இருக்கேன். அப்பக்கார பையனும் எனக்கு அப்படி உதவி செஞ்சானுவ. அதனால எப்போதும் அந்த பையன் வந்து எனக்கு உதவி செய்வான்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அதனால நான் பக்கத்துல உள்ள கோயில்ல தான் நாங்க சரணடைய வேண்டியது இருக்கு. கோவில்பட்டி அருகே வெள்ளத்தில் காரோடு அடித்து செல்லப்பட்ட தனியார் நிறுவன ஊழியரை அந்த பகுதி இளைஞர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் பாதுகாப்பாக மீட்டனர். வெள்ளம் காரணமாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முழுவதும் மழை வெள்ள நீர் சூழ்ந்து குளமாக மாறியது. தாமிரபரணி ஆற்றில் அதிக அளவு நீர் செல்லும் நிலையில் ஏரல் குறும்பூர் தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. தொடர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. மேலும் மக்களின் இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் கும்பகோணம், திருவிடைமருதூர், பூதலூர், ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த தொடர் மழையின் காரணமாக ஏரி மற்றும் குளங்கள் முழுவதுமாக நிரம்பின. மேலும் செண்பக வடிகால் ஏரி முறையாக தூர்வாரப்படாததால் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்ததாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பேராவூரணி அடுத்த சேதுபாவ சத்திரத்தில் வாய்க்காலில் தேங்கியிருந்த மழைநீரில் அங்கு விளையாடிக் கொண்டு இருந்த 1.5 வயது குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்தது. அதேபோல திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் 3 நாட்களாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் அத்தியாவசிய பணிகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் தவிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்க பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு பாம்பு பள்ளி எல்லாம் உள்ளார வருது, முழங்கால் மட்டும் தண்ணி நிற்கிது. திருத்துறைப்பூண்டி பகுதியில் தொடர் மழையால் சங்கேந்தி, வட செங்கேந்தி, அரியலூர், பின்னத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சாகுபடி செய்து கொண்ட நிலத்தில், அதாவது சிஆர், கோ 51, பிபிடி ஆகிய நெல் பயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் சாய்ந்து கிடக்கிறது. உடனடியாக அரசு அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக பார்வையிட்டு உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கு மேற்கொள்ள வேண்டும். ஓடம்போக்கி ஆற்றின் தடுப்பணை நிரம்பி விளைநிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்ததால் நீர்வள அதிகாரிகள் விரைந்து கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு பிறகாக மீண்டும் மழை கொட்டியதால் வெளிப்பாளையம், பால்பண்ணைச்சேரி, காடம்பாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து மக்கள் அவதிக்குள்ளாகினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் நண்டல் ஆற்றின் கரையில் ஏற்பட்ட உடைப்பால் 3500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் கூறுகின்றனர். நண்டலார் உடைப்படுத்து கிராமத்துக்குள் தண்ணி போகிறது. கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் விவசாயத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் 35-40,000 ரூபாய் கிட்டத்தட்ட ஏக்கருக்கு செலவு பண்ணியிருக்கோம். எங்களுக்கு உரிய இன்சூரன்ஸும் எங்களுக்கு விவசாய மூலப்பொருட்களும் வழங்குமாறு இந்த அரசை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வீராணம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறப்பால் கடலூர் மாவட்டம் மேலவன்னியூர், கீழவன்னியூர் கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கிய நிலையில் மக்கள் தங்களுடைய உடைமைகளை தலையில் சுமந்து கொண்டு கடந்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வெள்ள நீர் வடிந்ததும் சேதங்களுக்கு ஏற்ப நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். கணக்கெடுக்கின்ற பணி அதனுடைய பயிருக்கு ஏற்ப நடைபெறும். தண்ணீர் வடிந்த பிறகு இது நெடுநாள் தண்ணீர் தேங்கினால் அது கண்டிப்பாக வளர்வதற்கு கஷ்டம். அதனால் எப்படி தண்ணியுடைய வடிந்த பிறகு அதனுடைய பயிரின் தன்மைக்கு ஏற்றவாறு நிவாரணங்கள் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு பகுதியில் வெள்ள நீருடன் முதலையும் அடித்து வரப்பட்டதால் மக்கள் அச்சத்திற்குள்ளாகினர்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த ஆவுடையார் கோவிலில் 3 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.